மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த அருமையான இரவு நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், அன்பான பெரியவர்களுக்கும், வாலிப பிள்ளைகளுக்கும், சிறுவர்களுக்கும் இன்று இரவு ஒரு ஆசீர்வாதத்தின் இரவாக, ஒரு மகிழ்ச்சியின் இரவாக, நிச்சயமாக வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நல்ல தீர்மானம் எடுக்கிற ஒரு இரவாக மாறும் என்று சொல்லி நம்பி ஆண்டவரை பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த பூமியிலே மனிதர்கள் இன்றைக்கு மிகவும் வேதனையோடும் வாழ்க்கையிலே கேள்விக்குறிகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட உங்களோடு கூட நான் பேச விரும்புகிற தலைப்பு தற்கொலை எண்ணம். அநேக ஜனங்கள் இன்றைக்கு இந்த தற்கொலை எண்ணங்களினாலே மிகவும் பீடிக்கப்பட்டவர்களாய், எப்படி இதிலிருந்து மீளுவது, எப்படி இதிலிருந்து விடுதலை பெறுவது என்று வழி தெரியாமல் இன்றைக்கு அநேக மக்கள் தங்கள் வாழ்க்கையை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 2006 ஆண்டினுடைய புள்ளி விவர கணக்கின்படி இந்திய தேசத்தில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் தற்கொலை செய்து கொண்டார்களாம். சமீபத்திய ஆய்வை நான் தேடி செல்கையில் அதனுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக உயர்ந்துள்ளது. ஒரு ஆண்டிற்கு 10 முதல் 15 லட்சம் ஜனங்கள் இந்த பூமியிலே வாழ பிடிக்காமல் தற்கொலை செய்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? இந்த பூமியிலே மனிதன் ஒரே ஒரு முறைதான் பிறக்க முடியும். அதற்கு பிறகு மறுபடியும் எவ்வளவுதான் விரும்பினாலும் இந்த பூமிக்குள்ளே திரும்பவும் வர முடியாது. ஒரு மனிதனுடைய ஜீவன் இந்த உலகத்திலே ஒரு முறைதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகம் அழகாக சொல்லுகிறது, ஒரு முறை மனிதன் பிறப்பதும் பின்புடைய வாழ்க்கையில மரணம், நியாய தீர்ப்பு என்று சொல்லி பல காரியங்கள் வந்தடைகின்றன. ஆண்டவர் ஒரே ஒரு அழகான வாழ்க்கையை இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் தற்கொலை செய்கிறவருடைய எண்ணிக்கை இன்றைக்கு வேகமாக வளர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது எங்களை போன்ற தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களுக்கு இனிமேலும் இதை குறித்து பேசாமல் இருக்க முடியாது. ஆண்டவரும் எங்களை போன்றவர்களை தூண்டிவிடுகிறார். என்ன தூண்டிவிடுகிறார்? இனிமேலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாரும் அந்த தற்கொலை எண்ணங்களுக்குள்ளே கடந்து வரக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பானவர்களே, ஒருவேளை இந்த தலைப்பு உங்களுக்கு சற்று வினோதமாக அல்லது ஏன் இந்த நேரத்தில் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். கேரளா மாநிலம், நம்முடைய அண்டை மாநிலம், 100% படித்தவர்கள், 100% வேலைக்கு போகிறவர்கள், எல்லாருக்கும் கிட்டத்தட்ட அவர்கள் சொந்த வீடுகளிலும் வெளிநாடுகளிலும் வாழ்ந்து சம்பாதித்து நல்ல நிலையில வாழக்கூடிய மனிதர்கள். அந்த நாட்டை குறித்து சொல்லும் பொழுது தேவனுடைய சொந்த நாடு, காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று சொல்லி பட்டப்பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட தேவனுடைய சொந்த நாடு என்று அழைக்கப்படுகிற நம்முடைய அண்டை மாநிலமாகிய கேரள மாநிலத்தில் அனைவரும் படித்தவர்களாயிருந்தாலும் இந்திய தேசத்திலே இருக்கிற அத்தனை மாநிலங்களை விட அங்குதான் தற்கொலை செய்கிறவருடைய எண்ணிக்கை அதிகம். ஏன்? இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், சொல்லுகிறது உண்டு, படிக்காததினால், அறிவில்லாததினால், புத்தி இல்லாததினால் அநேகர் இப்படிப்பட்ட எண்ணங்களுக்குள்ளே கடந்து வருகிறார்கள் என்று சொல்லி அநேகர் பொதுவாக பேசுவது உண்டு, சிந்திப்பது உண்டு. இன்றைக்கு
இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட தர மக்களுக்கு மாத்திரம் இதை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கவில்லை. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தற்கொலை எண்ணம் என்று சொல்லப்படுகிற இந்த எண்ணம் எல்லாருக்கும் ஒரு பொதுவான எண்ணமாக இருக்கிறது.